மாடு இது குத்த வருது. என்ன உருப்படி இது? இந்த பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வில் ஒன்றாக இருந்தது. இந்த கோமாதா பூஜை என்பது மிக சிறப்பானது. இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி கண்டுங்க வந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சுதுமலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் ஏந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய இதாக நடக்கிறதா வந்து நிறைய மாடுகள் கொண்டு கட்டி அதில் பூசை செய்து அதில் சாப்பாடு கொடுத்து மற்ற மாட்டு உணவுகள் அரிசி இதெல்லாம் கொடுத்துலாம் நடக்கிறது. போன முறை நாங்கள் இந்த காணொலி போட்டுருந்தாங்க. இந்த முறையும் பாவனை வந்து நாங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மாடல் வந்திருக்கு. போன முறையும் பார்க்க நிறைய மாடல் வந்திருக்கு. இப்போ என்ன மாதிரி பூசை நடக்கிறது இல்லை அவங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். மற்ற யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ நாளைக்கு ஓகே. இங்கே பார்த்தோம்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன பொங்கல் உண்டு, அதில் போய்ட்டு பாருங்க. அதில் சின்ன பொங்கல் உண்டு முடிஞ்சுது. இங்கே பார்த்தோம்னா போன முறையும் பார்க்க நிறைய மாடல் வந்து கட்டியிருக்கேன் பாருங்க. எல்லாம் சுற்றி எல்லாம் கொடிகள் எல்லாம் கட்டி அப்படி காட்டிக்கொள்கிறேன். சுற்றி கொடிகள் எல்லாம் கட்டி அப்படியே நிறைய மாடுகள் கட்டியிருக்கணும். ஒரு அந்த சத்தமாக இருக்க மாடு கத்துற சத்தம் கொஞ்சம் கட்டிக்கொண்டு இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் நிறைய மாடுகள் தொடர்ந்து கொஞ்சம் கத்திக்கொண்டிருக்கும். அதில் தண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்படி ஃபுல்லாக காட்டிக்கொள்ளணும். உங்களுக்கு போன முறை இதில் கொஞ்சம் தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சதுக்கு ஒரு 70-80க்கு மேலே மாடல் வருமா நினைக்கிறேன். 100 கிட்ட வருமானு தெரியல, எனக்கு தெரியல. ஒரு 70-80 கிட்ட மாடல் வருமா நினைக்கிறேன். இப்படி நாங்கள் அப்படி தொடர்ந்து பார்த்துக்கொள்ளும். என்ன வேண்டு இந்த கோமாதா பூஜை என்பது மிக சிறப்பானது. இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே தைப்பொங்கலுக்கு அடுத்ததாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த கோமாதா பூஜை சிறப்பாக அமைகின்றது. அது இந்த ஆலயத்திலே 14 வருட காலங்களாக நடைபெற்று வருகின்றது. அதுவும் ஒரு பெருமைக்குரியதாக இருக்கின்றது. அது முருகப்பெருமானுடைய திருவருள் என்று கூற வேண்டும். அவர் மனசார இந்த இடத்திலே எல்லா ஜீவராசிகளும் கொண்டு போக வேண்டும். நான் அவற்றையெல்லாம் தன்னுடைய கண்களினால் பார்த்து ரட்சிக்க வேண்டும் என்பது முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஆசை என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த பசுக்களை எல்லாம் வளர்த்த அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். ஆசை போட்டுக் கொள்கின்றோம். இவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று கூறி எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய மிக சிறப்பான இந்த பூஜையை இப்பொழுது அனைவருமாக சேர்ந்து ஆரம்பித்து கோமாதா பூஜையினுடைய சிறப்பை உலகத்திற்கு காட்டி முருகப்பெருமானுடைய அருளை பெற்று சிறப்பாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே வைத்து இந்த கோமாதாக்களுக்கெல்லாம் பூஜை செய்யப்பட்ட மணி என்று கூறப்படுகின்ற சிறு மணியை இந்த கோமாதாக்களுக்கு அணிவிப்பதில் இந்த ஆலய சிவாச்சாரியார்கள் அந்த கோமாதாக்கு அணிவித்து விடுவார்கள். அந்த மணியை கொஞ்ச காலம், அதாவது அடுத்த வருடம் நீங்கள் பசுமாடை இந்த ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது கூட அந்த மணி இருந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை. அந்த வகையிலே இந்த ஆரம்பத்திலே முதலிலே மஞ்சள் நீரினால் கோமாதாக்களுக்கு நீராட்டி தொடர்ந்து அவருக்கு பசுக்களுக்கெல்லாம் பட்டு வஸ்திரம் சாத்தி சந்தனம் குங்குமம் என்பவை சாத்தி அவருடைய கால்களுக்கெல்லாம் தண்ணீர் தெளித்து எம்பெருமானுடைய பூஜையிலே அவருக்கு பூஜை செய்து மணி அவருடைய தலையிலே கட்டி சிறப்பாக அவருக்கு உணவு அளித்து எல்லா விதமான இந்த அகத்திக்கீரை என்று சொல்லப்படுகின்ற அதுவும் ஒரு சிறப்பு பசுமாட்டுக்கு கொடுப்பது. ஆகவே அதுவும் இங்கே முன்னால் இருக்கின்றது. அதுவும் பசுவுக்கு கொடுத்து பசுவினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த பூஜை மரபும் உங்களுக்கு உதவுகின்றது கூறி அமைக்கும். நீங்களை பார்த்த வேண்டா பூசை நடக்க போகுது. அப்படிங்கிற உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. நீங்களை வந்து நிறைய மாடுகள் இருக்குது பாருங்க. அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. கோயில் அந்த காடை உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க மாடு. நிறைய சுற்றி நந்தி கொடியெல்லாம் கட்டியிருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு கொண்டு போய் பாருங்க.
எங்களெல்லாம் மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளித்து முடிச்சுட்டோம்னா எங்களை முன்னே பூசை நடக்க போகுது. எங்களை பார்ப்போம், நாங்கள் காட்டி கொள்ள நாங்கள் அப்படியே நிறைய மாடல் நிற்குது. அது 100 வருமானு தெரியல. மைக்கிறேன் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் ஒரு 80க்கு மேலே 80-80க்குள்ளே வருமானு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதில் போய் அப்படியே காட்டி கொள்கிறேன் பாருங்க. இதில் அந்த குட்டி கண்டுக்குட்டி எல்லாம் வந்து கொண்டு கட்டி வைக்கணும் பாருங்க. இதெல்லாம் மாட்டை ஓனஸ் எல்லாம் நிற்கி நம்மளுக்கு நாங்களெல்லாம் கஞ்சியில் எல்லாம் காய்ச்சி போட்டு கொண்டு இருக்குது. அதெல்லாம் வைப்பினோம் மாடலுக்கெல்லாம் கஞ்சி எல்லாம் வச்சு. இந்த மெயினாக பூசை வந்து பெரிய மாடல் நடக்கும். இல்லை அது மஞ்சள் தண்ணி தெளிச்சவை மெயின் பூசை வந்து பெரிய மாடலுக்கு நடந்து கொள்ளும். உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் பாருங்க. நீங்கள பார்த்த வேண்டா எல்லாருக்கும் வந்து சாம்பிராணி பூ காட்டினேன் பாருங்க. அடிக்கிற காத்துக்கு வந்து சாம்பிராணி இப்படி எரியுது. அடுத்த பார்த்தோம்னா மாடலுக்கு விபூதிகள் பூசின பாருங்க. அப்படி காட்டிக்கொள்றேன். அம்மா மேற்கொண்டே விபூதிகள் பூசி கொண்டு போயினோம். உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இருக்கிற எல்லா மாடுகளும் அப்படியே விபூதி பூசி கொண்டு வர போயினோம். உங்களுக்கு கொஞ்சத்தை காட்டிக்கொள்கிறேன். தெரியாத ஆக்கள்னால விரலுது கொஞ்சம் மாடு. விபூதி சந்தனம் குங்குமம் 3 மந்து வச்சு கொண்டு போயினோம். महादेवाय नमः। हिरण्यवर्णां परिणीं स्वर्णरत्नप्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं यादवेदो महावः। आं महावः यादवेदो लक्ष्मीमनवगामिनी यस्यां हिरण्यं विन्धेयं सुवासा परिवेदाघाधे औश्रेयान्भवजायमानः अंधेरा सक्कवय उन्नयन्ते स्वातियो मनसा देवयन्तः। உம்மாலை பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கைகளினால் வணங்கி அந்த வஸ்துவினுடைய சிறப்பான அம்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வஸ்தத்தை அதை பார்த்தோம்னா மாடலுக்கெல்லாம் பட்டு துணி கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. கழுத்தில் சின்ன மாடலுக்கு கழுத்தில் கட்டினோம். காணாட்டி சில காணலுக்கு வந்து கொம்பில் கட்டி கொண்டிருக்கிறேன் பட்டு துணி பாருங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சவை, பிறகு வந்து விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுவேன். இப்போ வந்து பட்டு துணி கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு அந்த மாட்டுக்குரிய உரிமையாளர்கிட்டையும் வந்து கொடுத்துருக்குது. கொடுத்து வந்து எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அவி போட்டோ
பார்த்தீங்கன்னா மாடலுக்கெல்லாம் தவிடுகள் எல்லாம் வச்சுருக்கு. தவிடு அந்த கஞ்சியெல்லாம் தந்தி வச்சுருக்கு பாருங்க. நான் குடிச்சு கொண்டு இருக்குது மாடல். எங்களை வந்து எல்லாம் இதுகள் கட்டியாச்சு. அந்த முன்னுக்கு கொஞ்சம் மாடலுக்கு செய்த எங்களை அந்த துணிகள் கட்டி மாலையெல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த மணி கட்டி கொண்டு வெறியினோம். ஒன்று ஒன்றா அப்படியே மணி கட்டி கொண்டு வெறியினோம். வேறு வேறு மாடல் கூடிக்கொண்டு போகுது. முதல்ல கொஞ்சமே வந்து இப்போ வேறு வேறு நிறைய பேர் எங்களை மாடல் கொண்டு வந்துருக்கணும். இப்போ தான் கொண்டு வந்துருக்கணும். இந்த மாடெல்லாம் பாருங்கள் இன்னும் பெரிய சைஸில் நிற்குதுண்டு. இல்லை பெரிய சைஸ் காளை மாடும் இருக்குது, பசு மாடு, கண்டுக்குட்டி எல்லாமே நிற்கிது. மாறி மாறி வாளிலுக்கு கஞ்சி வச்சு கொண்டிருக்கணும். ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிராணி தமிழர்களை பொறுத்தமட்டிலே பசுமாடு எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக போற்றி பேணப்படுகின்ற ஒருவர். இதற்கு ஒரு சான்றாக ஒரு கதையினை நான் சொல்ல விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகள் ஒருமுறை நல்லூர் கோயில் அடியிலே நிற்கும் பொழுது அக்காலத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதியும் அறிஞருமாகிய திரு ஜி பொன்னம்பலம் அவர்கள் சுவாமியிடம் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, எங்களுடைய இனம் மிகுந்த துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சுவாமியிடம் கேட்டார். அதற்கு சுவாமி சொன்ன விடை என்னவென்றால், ஆலயங்கள் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும், வீடுகள் தோறும் பசு வளர்க்க வேண்டும். இந்த பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வில் ஒன்றாக இருந்தது. இந்த பசுவை வளர்ப்பதன் மூலம் பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய மூதாதையர் எல்லோரும் விவசாயிகளாகவே இருந்தார்கள். பசுவினுடைய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய விவசாயத்திற்கு இன்றியமையாவது. பால் எங்களுக்கு தருகின்றது, பூஜை வழிபாட்டுக்கு தயிர், நெய் என எல்லாமே பசு எண்ணெய் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. அதைவிட ஒரு மேலான காரியம் என்னவென்றால்,
ஒரு வீட்டிலே ஒரு பசுமாடு இருக்குமாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். என்னென்றால் ஒரு வாயில்லா பிராணி எங்களை நம்பி இருக்கின்றது, அதற்கு உணவளிக்க வேண்டும், அதை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்று. மேலை தேச கலாச்சாரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிள்ளைகளுக்கு செல்ல பிராணிகளை வாங்கி கொடுப்பார்கள், பெட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளை ஒரு நாய்க்குட்டியையோ ஒரு முயல் குட்டியையோ ஒரு கிளியையோ ஒரு தொட்டியில் ஒரு மீனை வளர்க்குமாக இருந்தால் நேரத்திற்கு நேரம் உணவளிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், அதனை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியினை இந்த பிராணிகள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய கலாச்சாரத்திலே வீடுகளிலே எங்களுடைய மூதாதையர் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பசுமாடு இருக்கும். பாடசாலையால் வந்தவுடன் மாட்டுக்கு தீனி போடுறது, வடித்து வைத்த கஞ்சி தண்ணியை நாங்கள் கொண்டு மாட்டுக்கு வைப்பது, அவிட்டு கட்டுவது, தண்ணி வைப்பது, சாணகம் அள்ளுவது, இது எல்லாம் எங்களுடைய ஒரு கடமையாக செய்தோம். அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்னவென்றால் ஒரு வீட்டிலும் இப்படியான அருகிக் கொண்டே செல்கின்றது, இந்த பசு வளர்க்கின்றது. ஆனால் இந்த சுதுமலை முருகமூர்த்தி கோயில், அம்பாள் கோயில், இந்த சன்னிதானத்திலே நாங்கள் இந்த விழாவை எடுத்த நாள் தொடக்கம் இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள், இன்று 15வது வருடமாக இதனை செய்கின்றார்கள். நான் கடந்த 3 வருடங்களாக இதிலே கலந்து கொள்கின்றேன். இந்த பசுக்களின் தொகை கூடிக்கொண்டே போகின்றது. இன்று கூட நான் ஐயாவுடன் நேற்று சொன்னேன், ஐயா மழையாக இருக்கின்றது, என்ன மாறு அவர் அம்பாளுடைய முருகனுடைய கருணையால் ஏதோ வந்து சேரும், நாங்கள் செய்வோம் என்றால் எல்லா வருடங்களையும் விட இன்று மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பசுவை காளைகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி, எங்களுடைய மண் சிறக்க வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும். இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே பேணி வழிநடத்துகின்ற முருகமூர்த்தி கோயில் அந்தணர்கள், நிர்வாக சபையினர், அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி, இந்த விழாவினை வந்த ஐயா அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்தில் இவ்வளவு பசுக்களை பார்ப்பதே ஒரு புண்ணிய காரியம். எனவே அன்பான உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் கோமாவதாவுடைய ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா பார்த்தோம்னா மாடுக்கு அகத்தியில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். இல்லை வந்து அகத்தியில் கொண்டே கொடுக்கணும், மாடுக்கு வந்து அகத்தியில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. மாடு ஆவலாக இருக்குது, வாழைப்பழம் சாப்பிட்டு. வாழைப்பழம் இப்போது பசுக்களின் உரிமையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படும். பெயர்கள் வாசிக்கப்படும். அந்த வரிசையில் நீங்க வாங்கும். ரகுநாதன், ஜெயச்சந்திரன், அமுதினி, அப்படியே லைட்டா வந்து நீங்க கொடுக்கலாம். தயாபரன், நிசாந்தினி,
கண்ணன் பார்த்தோம்னா மாடு வண்டியில் போட்டினா சவாரியோட போயினா இதில் ஒரு மாடு நிற்குது பாருங்களேன். அப்பா என்ன சைஸ், பெரிய சைஸில் நிற்குது. அப்படியே இது நாம்பன் மாடு தான் சைஸை பாருங்கள். எல்லா மாடலுக்கு வந்து அந்த அரிசிகள் எல்லாம் கொடுத்தாச்சு, தவிடுகள் எல்லாம் கொடுக்க போயினோம். எல்லாம் அவுட்டு கொண்டு போயினோம், இடத்துக்கு போயினோம். இதில் 2 வண்டில் ரெடி ஆகுது. இதுலேயும் ஒரு வண்டில் போட்டினோம், அதுலேயும் ஒரு வண்டில் போட்டினோம். அப்படி நாங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்ளணும் உடையக்க. சரி துளாச்சிருக்க குத்த போகுது மாடு. மாடு இது குத்த வருது. என்ன உருப்படி இது, பெரிய மாடு. என்ன இன மாடுன்னு தெரியல, பெரிய மாடு. வண்டிலோட போதேன். ஆனால் அந்த இடஞ்சலுக்கு ஓடுமோ? ஓகே, வண்டியில் கொண்டு போயினோம், பிடிச்சி கொண்டு தான் போயினோம். என்ன இதுக்கு மாடல் எல்லாம் கொடுக்க போகுது, நல்லா பிடிச்சி கொண்டு தான் போயினோம். என்ன இதில் வாகனங்கள் எல்லாம் பெறுது, ரோட்டால் வாகனங்கள் எல்லாம் பெறுது. மாடுகள் கொண்டு போயினோம், அதில் பிடிச்சி கொண்டு தான் போயினோம் பாருங்க. அடுத்த வண்டி அதுவும் பிடிச்சி கொண்டு தான் போயினோம். சரி, ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த காணொலியில் இருந்தால் உங்களை போட்டுக்கொள்கிறேன். ஓகே, பாய்.